நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், ட்ரீம் ஜாப், ட்ரீம் பைக், ட்ரீம் கார் எல்லாமே எனர்ஜி. பிரபஞ்சம் நமக்குள்ளே இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே உங்களோடது தான். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு. எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது வேற கிடையாது, உங்களுடைய ஒரு பார்ட். ஓ, என்னோட மேனிஃபெஸ்டேஷன் அப்போ ஆல்ரெடி ஹேப்பன் ஆயிடுச்சா, அந்த ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி எனக்கு கிடைச்சிருச்சா, அந்த மேரேஜ் லைஃப். வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் லைஃப் வந்து லெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய கான்சியஸ்னஸை இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஓகே, ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலமாக மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணுறோம் இல்லையா, லா ஆஃப் அட்ராக்ஷன். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே அப்போ நீங்கள் கேட்கலாம், என்னோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே ஹேப்பன் ஆயிருமா அப்படின்னு. இல்லை, அதை விட ஒரு கிளாரிட்டி, அதை விட பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்னா, இந்த எனர்ஜி அண்ட் வைப்ரேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கும் போது, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது, ஓ, என்னோட மேனிஃபெஸ்டேஷன் அப்போது ஆல்ரெடி ஹேப்பன் ஆயிடுச்சா, அந்த ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி எனக்கு கிடச்சிருச்சா, அந்த மேரேஜ் லைஃப் ஆல்ரெடி எனக்கு கிடச்சிருச்சா, அந்த கார், அந்த ஒரு பெரிய வீடு, என்னோட ஜாப், அந்த சேலரி, இவ்வளோ இன்கம், மணி, என்னோட ஹெல்த், இது எல்லாமே ஆல்ரெடி எனக்கு நடந்துருச்சா? யா, கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நடந்துருச்சு. உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஆல்ரெடி அது உங்களோடது. ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அது உங்களோடது. அந்த ட்ரீம் கார், அந்த வீடு, யா, எல்லாமே உங்களோடது. கண்டிப்பாக இது வந்து நான் சும்மா ஒரு கண்டென்ட்டுக்காண்டி இந்த விஷயத்த நான் சொல்ல. இந்த விஷயம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு இதை பற்றி தெரிய ஆரம்பிக்கும். அப்போ ஓகே, எல்லாமே உங்களோடது தான். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எல்லாமே உங்களது. எப்படி? எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன். ஓகே, அந்த வைப்ரேஷன் அண்ட் எனர்ஜி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இருக்குது பார்த்தீங்களா, எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன். ஓகே, இந்த எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன் அப்படின்றத லைட்டாக நம்ம பார்த்துட்டு ஒரு உள்ளே போகலாம். இந்த வைப்ரேஷன், எனர்ஜி, எவ்ரி திங் இஸ் எனர்ஜி, எனர்ஜி இஸ் எவ்ரி திங். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை கமெண்ட்லேயே வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம டைப் பண்ணும்போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் லாக் ஆகும். உங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் எக்ஸைட் பண்ணுதோ, எந்தெந்த பாயிண்ட்லாம் எக்ஸைட் பண்ணுதோ, அதை கமெண்ட்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அப்போ அது இன்னும் உங்களுக்கு டீப்பாக சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போகும். இல்லை நோட் அண்ட் பென் எடுத்து கூட நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ எவ்ரி திங் இஸ் எனர்ஜி, எனர்ஜி இஸ் எவ்ரி திங். எல்லாமே இங்கே எனர்ஜி தான், எனர்ஜி தான் எல்லாமே. அப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் இந்த இடத்துல எனர்ஜி. எனர்ஜி தான் வைப்ரேஷன், வைப்ரேஷன் தான் எனர்ஜி. எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான், ஃப்ரீக்வன்சி கிட்டத்தட்ட அதே தான். அப்போ எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பேர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கோம். ஓகே, நம்ம எனர்ஜி, இந்த யூனிவர்ஸ் எனர்ஜி, டார்க் மேட்டர், டார்க் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அவ்வளோ டீப்பாலாம் போக வேணாம். நார்மல் டேர்ம்ஸில் எல்லாமே எனர்ஜி. அப்போது நம்ம ஹியூமன்ஸ் எதில் கிரியேட் ஆயிருக்கும், எனர்ஜினால் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ போய் ஒரு டாக்டர் கிட்ட கேட்டோம்னா ஹியூமன்ஸ் எதில் கிரியேட் ஆயிருக்காங்க கேட்டால் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சயின்டிஸ்ட் கிட்ட போய் கேட்டால் ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸ் சொல்லுவாங்க. இன்னும் டீப்பாக சொல்லுங்கள், நியூட்ரான், எலக்ட்ரான், ப்ரோட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்ம கேட்டோம்னா, ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா, மாங்ஸ் அண்ட் யோகிஸ் கிட்ட கேட்டோம் அப்படின்னா எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம எதில் கிரியேட் ஆயிருக்கும், எனர்ஜி. டீப்பான ஆன்சர் என்ன அப்படின்னா எனர்ஜி. அப்போ நம்ம எனர்ஜின்றப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எனர்ஜி. அது ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியாச்சு. இன்னும் என்ன புதுசாக சொல்ல போகிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா, யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல நம்ம எனர்ஜி, அப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தாட்ஸும் ஃபீலிங்ஸும் எனர்ஜி. இந்த கேமராவும் எனர்ஜி, ஒரு கல் பார்த்தாலும் ஒரு எனர்ஜி, ஒரு லைட்னும் எனர்ஜி, ஒரு சன்னும் எனர்ஜி, நம்மளோட பிளானட்டும் எனர்ஜி. நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் அதுவும் எனர்ஜி. அப்போ நம்மளும் எனர்ஜி, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், ட்ரீம் ஜாப், ட்ரீம் பைக், ட்ரீம் கார் எல்லாமே எனர்ஜி. அப்போ அது எப்படி நம்மளை விட வேறு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுவும் எனர்ஜி, நம்மளும் எனர்ஜி. அப்போ எப்படி அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? அப்போது அது வேற கிடையாது. நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு இல்லாத ஒரு விஷயம் கிடையாது. அதாவது நம்ம கிட்டேருந்து பிரித்த ஒரு விஷயம் கிடையாது, செப்பரேட்டான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம எங்கே தப்பு நடக்குது, நம்மளை தனியாக பிரிச்சுக்கிறோம். நான், என் பேர் வருண், நான் வந்து எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, நான் ஸ்பிரிச்சுவல் சேனல் ரன் பண்ணுறேன், எனக்கு இந்த இதில் ஆர்வம் இல்லை, நான் இதான் பண்ணுவேன், எனக்கு இது வரும், எனக்கு இது வராது அப்படின்னு நான் என்னுடைய பேர் சொல்லி, இது என்னோட பொருள், இது என்னோட கேமரா, இது என்னோட சிஸ்டம் அப்படின்ட்டு அந்த பேர் சொல்லி ஐ செல்ஃப், அந்த ஐ செல்ஃப் வந்து நான் என்னை பிரிச்சுக்கிறேன். அப்போது இந்த இடத்துலேருந்து நான் அதை பிரிச்சுக்கும் போது நேச்சர்கிட்ட இருந்து என்னை தனியாக பிரிச்சுக்கிறேன். அப்போ நம்ம நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறோம். எப்பப்பெல்லாம் நம்ம நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக பிரியிறோமோ அப்போது நேச்சர்கிட்ட இருந்து பிரியிறோமோ அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல யாருமே இங்கே தனி கிடையாது. இங்கே எல்லாருமே கிடையாது. எப்படி சொல்கிறேன், நமக்குள்ளே யூனிவர்ஸ் இருக்குது, யூனிவர்ஸ்குள்ளே நம்ம இருக்கும். அப்போ யூ ஆர் த யூனிவர்ஸ். நீங்கள் தான் இந்த யூனிவர்ஸ். உங்களுக்குள்ளே தான் அந்த யூனிவர்ஸ் வந்து இருக்குது. பட் ஏன் அது நமக்கு தெரியல? இந்த மைண்ட் டூ மச் ஆஃப்
திங்கிங்கில் இருக்கனால இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரியல. நம்மளோட எண்ணங்கள் அதிகமாக போகிறனால நம்ம தான் பிரபஞ்சன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. அப்போ நம்ம இந்த மனசை அமைதிப்படுத்தி நிகழ்காலத்தில் இருந்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நமக்குள்ளே இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த பிரபஞ்சம் நமக்குள்ளே இருக்காது, தெரிஞ்சாலும் சரி நமக்கு தெரியலனாலும் சரி இந்த பிரபஞ்சம் நமக்குள்ளே இருக்குது. அப்போது மொத்த பிரபஞ்சமுமே இப்போ நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே நமக்குள்ளே இருக்குது. அப்போது அந்த ரிலேஷன்ஷிப் எங்கே இருக்குது? நமக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த யூனிவர்ஸ் தான் நம்ம. இந்த யூனிவர்ஸ் கிட்டேருந்து வேறு ஒன்று கிடையாது. யூனிவர்ஸ் எதுவோ அதுதான் நம்ம எதுவோ அதுதான் யூனிவர்ஸ். அப்போது அந்த ரிலேஷன்ஷிப் எங்கே இருக்குது? யூனிவர்ஸ்குள்ளே இருக்குது. அப்போது நம்ம எல்லாருமே இந்த இடத்துல நம்ம தான் இந்த யூனிவர்ஸே. இப்போ இங்கே எல்லாமே கனெக்டட். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வேறு ஒரு விஷயமா இருக்கும்? அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது நம்ம தான், அது வேறு ஒன்று கிடையாது. அந்த காருன்றது நம்ம தான், வேறு ஒன்று கிடையாது. அந்த ட்ரீம் ஜாப்ன்றது நம்ம தான், வேறு ஒன்று கிடையாது. நம்ம நேச்சர் கிட்டேருந்து நம்மளை பிரிச்சுக்கிறனால நமக்கு இந்த ஈகோ செல்ஃப் அப்படின்னு ஒன்று வந்துட்டனால நம்ம பிரிச்சுக்கிறோம். அதனால அது நமக்கு இல்லைன்னு வருது. ஸோ இதை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஐ எம் மணி, ஐ எம் லவ், ஐ எம் ஹாப்பி அப்படின்ற வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த ஹாப்பினஸ்ன்றது தான் நம்ம அது நமக்கு மறந்து போயிட்டனால இதை சொல்லி ஞாபகப்படுத்திக்கிறோம். ஐ எம் ஹாப்பி, ஐ எம் மணி. ஸோ இந்த இடத்துல வந்து அப்போ இந்த இடத்துல மட்டும் நான் ஐ யூஸ் பண்ணலாம். ஐ செல்ஃப் வந்து ஈகோ அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல ஐ யூஸ் பண்ணலாமா? அந்த டிஃபரன்ஷியேட் வந்து இங்கே பாருங்கள், இது என்னோடது அப்படின்னு நம்ம ஒரு சில லிமிட்குள்ளே இருக்கோம். ஆனால் இந்த ஐ எம் யூஸ் பண்ணும்போது பணமும் நான் தான், ஐ எம் லவ், ஐ எம் மணி, அந்த பணமும் நான் தான், அந்த லவ்வும் நான் தான், அந்த காரும் நான் தான், எல்லாமே நான் தான், யூனிவர்ஸுமே நான் தான். அதை நம்ம ஒன்று சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறோம். மொத்தமாக ஐ எம் யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கும் போது கான்சியஸ் லெவலில் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு போனாலும் ஆள் மனதில் இந்த சப்கான்ஷியஸ் லெவலில் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு போகாது. அதனால இது திரும்ப சொல்லி சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஞாபகப்படுத்தி அதில் பதிய வைக்கிறோம். அதுக்காண்டி தான் ஐ எம் மணி, ஐ எம் மணி, ஐ எம் மணி, ஐ எம் மணி. அதுக்கு தான் இந்த ஐ நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுவும் நான் தான், இதுவும் நான் தான், எல்லாமே நான் தான் அப்படின்றத தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி. அப்போ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அது ஆல்ரெடி நீங்கள் தான். அது வேற கிடையாது. எப்படி இன்னும் எனக்கு புரியலை அப்படின்னா எடுத்துக்கோங்க, நீங்கள் இருக்கீங்க. அப்போ இந்த ஹேண்டுன்றது உங்களுடைய ஒரு பார்ட். அப்போ இதை மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக ஈஸி. என்ன காரணம்? ஏன்னா இது நீங்கள். அப்போது இதை உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி இதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். சிம்பிள். இந்த உங்களோட ஹேண்டை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். கண்ட்ரோல்லாம் அடுத்த விஷயம். இந்த ஹேண்டை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஏன்? இது உங்களுடைய ஒரு பார்ட்னால உங்களோட ஹேண்டை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த ஹேண்ட் உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நீங்கள் வெளியே பார்க்கக்கூடிய ஒரு ட்ரீ. அந்த ட்ரீ எக்ஸேல் பண்ணுறதா நம்ம இன்ஹேல் பண்ணுறோம், நம்ம எக்ஸேல் பண்ணுறது தான் ட்ரீ இன்ஹேல் பண்ணுதுன்றப்போ ட்ரீயும் நம்மளும் கனெக்டட். அந்த ட்ரீ நம்மளுடைய ஒரு பார்ட், ட்ரீயோட ஒரு பார்ட் தான் நம்ம. அப்போ இதை நீங்கள் டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீயை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். உங்களால் ஹேண்டை நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ட்ரீயை உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. எப்போ நடக்கணும்? உங்களோட மனசு அமைதியாகும் போது நடக்கும். நீங்கள் நிறையா விஷயம் திங்க் பண்ணாமல், ஓவர் திங்க் பண்ணாமல் ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ணும்போது அந்த ஃபீலிங்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அப்போ அந்த மரம் அப்படின்ற விஷயம் நீங்கள். அப்போ அதே தான் அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது வேற கிடையாது, உங்களுடைய ஒரு பார்ட். இப்போ ஹார்ட் இருக்குது, நம்மளுடைய ஹார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே ஒவ்வொரு செல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த செல்ஸ் எல்லாமே ஹார்ட்டுக்கு தான் வேலை பார்க்குது அப்படின்னு தெரியாது, ஹியூமனுக்கு தான் வேலை பார்க்குது அப்படின்னு தெரியாது. அதோட வேலை பர்ஃபெக்டாக பார்க்கணும். அந்த ஹார்ட்டுக்குள்ளேயே நிறைய குரூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும். அப்போ அதில் நிறைய இண்டிவிஜுவலான செல்ஸ் இருக்கும். அப்போ 2-3 குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. செல்ஸ் குரூப், இது ஒரு குரூப் அப்படின்னா ஹார்ட்டுக்குள்ளேயே ஒரு 4-5 குரூப் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு குரூப் இன்னொரு குரூப்புக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும்? சண்டை போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைக் பண்ணால் எப்படி இருக்கும்? நீங்கள் நான் வந்து வேலைக்கு போக மாட்டேன் அப்படி ஸ்ட்ரைக் பண்ணால் எப்படி இருக்குது? யாருக்கு ப்ராப்ளம்? ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம். அந்த செல்ஸோட ஹையர் செல்ஃபுக்கு ப்ராப்ளம். அது அப்போ யாருக்கு ப்ராப்ளம்? ஹியூமன், நமக்கு ப்ராப்ளம். அப்போ அந்த ஹார்ட்டுடைய ஹையர் செல்ஃபுக்கு ப்ராப்ளம். ஆனால் இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து யாருக்கு இருக்காது? செல்ஸுக்கு இருக்காது. நம்ம எல்லாரும் சமம் தான். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, எந்த குரூப் செல்னாலும் அது நான் தான்ப்பா, இந்த செல்னாலும் நான் தான், இந்த செல்னாலும் நான் தான். ஆனால் இது வந்து அந்த நம்மளுடைய செல்ஸுக்கு ஒருவேளை இல்லாமல் போச்சுன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கிறோம். யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸுக்கு எல்லாருமே நம்ம ஒன்று தான், வேற கிடையாது. இப்போ நமக்கு எப்படி நம்ம ஹார்ட்டுக்கு இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே ஒன்றோ அதே மாதிரி யூனிவர்ஸுக்கு இந்த பிளானட்டில் இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் எல்லாருமே ஒன்று தான். இந்த புரிதலுக்கு நம்ம எப்போ வரோமோ அப்போ நம்ம தான் இந்த பிரபஞ்சமே அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். அப்போ அவங்க வேற கிடையாது, அது நான் தான். அப்போ நம்மளை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நமக்கு கஷ்டமா? நம்ம ஆல்ரெடி தான் நம்மக்கிட்ட தானே இருக்கோம். அதே கான்செப்ட் தான் அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ட்ரீம் ஜாப், அந்த மணி, அது ஆல்ரெடி எங்கே இருக்குது? உங்களுக்கு உள்ளே இருக்குது. நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணுறீங்களா? அவ்வளோதான் சிம்பிளான கான்செப்ட். நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த விஷயம் வந்து ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும். நான் எப்படி இதை ஆக்டிவேட் பண்ணுறது?
யூ ஆர் த யூனிவர்ஸ். அதை வந்து நான் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? ஸோ டெலகிராமில் நம்ம ஃப்ரீயாக ஒரு சேனல் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் வாட்ஸ்அப்பில் வந்து இதுக்கு மேலே நம்ம டெய்லி டாஸ்க் பண்ணியிருக்கோம். கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ், அஃபர்மேஷன்ஸ் டெய்லி நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இப்போது ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆக முடியும். நீங்கள் தான் யூனிவர்ஸ்ன்றதே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ஃப்ரீ குரூப்பில் எல்லாருமே ஜாயின் பண்ணி அதில் மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ராக்டிஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம். அந்த ப்ராக்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓட் பண்ணிக்கலாம். கிராட்டிடியூட் நான் முடிச்சிட்டேன், விஷுவல் முடிச்சிட்டேன், செல்ஃப் லவ் முடிச்சிட்டேன், அஃபர்மேஷன்ஸ் முடிச்சிட்டேன், இந்த மாதிரினா நான் இதெல்லாம் முடிச்சிட்டேன், மெடிடேஷன் முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து நீங்கள் ஓட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு ரிமைண்டராக இருக்கும். அண்ட் மற்றவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து எல்லாருமே இந்த ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம். உங்களுக்கு இது ஒரு ரிமைண்டராக இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ண உங்களுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே ஃப்ரீ தான். எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலகிராம் லிங்க் கால் ஃப்ரம் யூனிவர்ஸ் 555 அப்படின்ற நேமில் கீழே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராக்டிஸ் எப்போலேருந்து ஆரம்பிக்குது போகுது அப்படின்னா ஏப்ரல் 1 ஆரம்பிக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த ஏப்ரல் 1க்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு 2-3 நாள் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். எதுலேருந்து நீங்கள் விடுறீங்களோ அதுலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் நம்ம ஜஸ்ட் 66 days மட்டும்தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணோம். இதில் 1 year நம்ம பண்ண போகிறோம். இந்த 2025 ஃபுல்லாக அந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ண போகிறோம். நம்மளோட லைஃப்பை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எல்லாரும் நம்ம சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது மொத்த வேர்ல்டையும் நம்ம பாசிட்டிவாக அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே வந்ததுக்கான ரீசன் 2 தான். ஒன்று, நம்ம பாசிட்டிவாக ஹாப்பியாக லைஃப்பை கான்சியஸாக லிவ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கான்சியஸாக லிவ் பண்ணணும். அண்ட் நம்ம ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக கான்சியஸாக லிவ் பண்ணதுக்கப்புறம் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இதுதான் சிம்பிளான கான்செப்ட். இது மற்றவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும், பாசிட்டிவான வேலை அஃபெக்ட் ஆகும். இந்த 2 ரீசன்காண்டி தான் நம்ம வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ரீசனை நம்ம எல்லாருமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்மளை சேஞ்ச் பண்ணுவோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் இந்த வேர்ல்டில் சேஞ்ச் ஆகுனா யோசிச்சு பாருங்கள், மொத்த வேர்ல்டுமே பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். அப்போது ஒரு ஹார்ட் இருக்குது, அந்த ஹார்ட்டில் ஒரு பர்டிகுலரான குரூப் பண்ணி பயங்கர ஹெல்த்தியாக ஒர்க் பண்ணுது அப்படின்னா அது யாருக்கு நல்லது? அந்த ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மீதி இருக்க எல்லா செல்ஸுக்கும் நல்லது. அப்போ இன்னும் அந்த குரூப் வந்து நல்லா ஒர்க் பண்ணுதே, நம்ம வந்து அந்த கம்மியாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா அந்த செல்ஸும் ஹெல்த்தியாக இருக்காது. நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சி அந்த செல்ஸ் இன்னொரு செல்ஸை போய் அஃபெக்ட் பண்ணி இதாகுன்னா கடைசியில் பாதிக்கப்படக்கூடியது அந்த எது அஃபெக்ட் பண்ணிச்சோ அந்த செல்லே தான் பாதிக்கப்படும். ஏன்னா இன்னொரு செல் டேமேஜ் ஆகும்போது ஹார்ட் டேமேஜ் ஆகும், அந்த ஹார்ட் டேமேஜ் ஆகும், அதுக்குள்ளே இருக்க மொத்த செல்ஸும் டேமேஜ் ஆகும். ஸோ இதே தான், நம்ம மற்றவங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் சம்திங் ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு ஈகோ செல்ஃப் நம்ம நல்லா இருந்தால் போதுன்ற மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஹையர் செல்ஃபை தான் அதை அஃபெக்ட் பண்ணி அது நம்மளையே திரும்ப அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இங்கே எல்லாருமே ஒன்று, நம்ம ஒருத்தவங்க மேலே கோவப்பட்டோம்னா நம்ம இன்னொருத்தவங்க மேலே கோவப்படல, நம்ம மேலேயே கோவப்படுறோம். நம்ம சேம் இதே ஒரு கான்செப்ட் தான். அப்போ நம்ம நெகட்டிவாக மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு நெகட்டிவ் கொடுக்கல, நம்ம நமக்கே நெகட்டிவ் கொடுக்குறோம். ஏன்னா எல்லாருமே இங்கே கனெக்டட், எல்லாருமே இங்கே ஒன்று தான், எல்லாருமே நம்மளோட பார்ட் தான், எல்லாருமே இங்கே யூனிவர்ஸ் தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்போ நம்ம மற்றவங்களுக்கு பாசிட்டிவ் கொடுக்கும்போது நம்ம மற்றவங்களுக்கு பாசிட்டிவ் கொடுக்கல, நம்ம நமக்கே பாசிட்டிவ் கொடுத்துக்கிறோம். அப்போது இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இருக்கும்போது எண்ட் ஆஃப் த டே நம்மளால் இந்த வேர்ல்டை பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம இண்டிவிஜுவலாக சேஞ்ச் ஆகும், செகண்ட் அது நம்ம இந்த வேர்ல்டு சேஞ்ச் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம இந்த இயர் இறங்குவோம் 2025. நம்ம ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலாக சேஞ்ச் ஆக ஆரம்பிப்போம். கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ், அஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ணி இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுவோம். அது போக டே டைமில் நம்ம கான்ஷியஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது, பாத் பண்ணும்போது, சாப்பிடும்போது அண்ட் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் 3 தடவை டீப்பாக கான்ஷியஸ் ப்ரீத் பண்ணுங்கள். அண்ட் ப்ரெசென்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க ஆரம்பிங்க. இந்த வருஷம் எண்டில் நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலான பர்சனும் என்ன ஆயிருப்போம்னா பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிருப்போம். தென் இதை நம்ம மற்றவங்களுக்கு பாசிட்டிவான வேலை ஷேர் பண்ண ஆரம்பிப்போம். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பர்சனுக்கு யூனிவர்ஸ் உங்களை சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இது நார்மலான விஷயம் கிடையாது, ஒரு ஆக்சிடென்டலான ஒரு விஷயம் கிடையாது. அப்போது உங்களையும் யூனிவர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நமக்கு மட்டும் ஏன் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சிருக்கு, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு அது தெரில, தெரிஞ்சாலும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நமக்கு ஏன் இதில் ஒரு ஆர்வம், நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணுறோம்? நீங்கள் யூனிவர்ஸை சூஸ் பண்ணல, யூனிவர்ஸ் தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கு. அப்போ யூனிவர்ஸ் வந்து சும்மா ஒரு ஆக்சிடென்டலாக உங்களை சூஸ் பண்ண வச்சிருக்காரு. இந்த வீடியோவே ஆக்சிடென்டலாக உங்களை பார்க்க வச்சிருக்காது. அப்போ இதை பார்க்குறீங்கன்னா இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரணம் இருக்கும். நம்பர் 1, நீங்கள் உங்களோட லைஃப்பில் சேஞ்ச் ஆகணும். நம்பர் 2, உங்களால் உங்களை சுற்றி உள்ளவங்க அண்ட் இந்த வேர்ல்டில் இருக்கவங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்காண்டி தான் யூனிவர்ஸ் இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு இண்டிவிஜுவலாக நீங்கள் சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கனால தான் யூனிவர்ஸ் வந்து உங்களை சூஸ் பண்ணியிருக்கு. ஸோ உங்களால் உங்களை சேஞ்ச் பண்ணிக்க முடியும், உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது மூலமாக மற்றவங்க லைஃப்பை நம்மளால் எல்லாருனாலையுமே சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
அண்ட் வந்து மெம்பர்ஷிப்பில் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. யாரெல்லாம் ஜாயின் பண்ணி மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். லைவ் கிளாஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன கான்செப்ட் படி 5 days நான் சொல்லியிருக்கேன். ஸோ 5 days சொல்லியிருந்தேன்னா எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு பாருங்கள். இதை விட பயங்கர இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ லைவ் கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை ரெக்கார்டட் பை பண்ணுறதுனா பை பண்ணிக்கோங்க. இல்லை அது மெம்பர்ஷிப்லேயே இருக்குது, அதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கோங்க. கால் ஃப்ரம் யூனிவர்ஸ் இல்லாட்டி யூ ஆர் த யூனிவர்ஸ், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வேணும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஜர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.